அதிமுக பொதுக்குழு கூட்டம் அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் தலைமையில் சென்னை வானகரத்தில் இன்று நடைபெற இருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், சரியாக எத்தனை மணிக்கு இந்த பொதுக்கூட்டம் தொடங்க இருக்கிறது? யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கு? தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் 3 மாதங்களில் கூட உள்ள நிலையில் நடைபெற உள்ள நிலையில் மிக முக்கியமான காலகட்டத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற உள்ளது. சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் சரியாக 10:30 மணிக்கு துவங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கு அதிமுகவின் அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் ஹுசைன் தலைமை தாங்குகிறார். அது மட்டுமல்லாமல் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் முக்கிய நிர்வாகிகளான KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், CV சண்முகம், முன்னாள் அமைச்சர் D ஜெயக்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் என இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். அது மட்டுமல்லாமல் பொதுக்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 3000 பேருக்கும் அதே போல செயற்குழு உறுப்பினர்களுக்கு 300க்கும் மேற்பட்டவர்கள் என சிறப்பு அழைப்பாளர்கள் என ஒட்டுமொத்தமாக 5000 பேருக்கு அதிமுக தலைமை அலுவலகம் சார்பாக அழைப்புதல் விடுக்கப்பட்டுள்ளது. சரியாக 10:30 மணிக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மிக முக்கியமாக 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளதாகவே தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இன்னும் 3 மாதங்கள் சட்டப்பேரவை தேர்தல் வர உள்ளதால் கூட்டணி குறித்த முழுமையான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசுக்கு எதிராகவும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதலில் அதிக அளவில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அது தொடர்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் SIR தொடர்பாக தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது. அது தொடர்பாகவும் விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் குறித்து விவாதிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன், அதே போல சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து வெளியேறி மற்ற கட்சிகளில் இணைந்துள்ளனர். இது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வானகரம் நடக்கக்கூடிய இந்த திருமண மண்டபம் சுற்றி இந்த முழுவதுமாக இந்த பிரதான நுழைவாயில் தமிழக சட்டப்பேரவை வளாகம் போன்று தோரணை வடிவமைக்கப்பட்டது. இதில் அதிமுகவின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அண்ணா மற்றும் பெரியார் புகைப்படம், அதே மட்டும் முன்னாள் முதலமைச்சர் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களது புகைப்படம் மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர புகைப்படம் மிக விரிவாக வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் வகையாக திருவள்ளூர் மாவட்டம் சார்பாக இங்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. கலைக்குழு, கிராமிய கலைக்குழு, ஏராளமான கலைக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டது.